வணக்கம் என் நண்பர்களே. இந்த ஆணி மாசம் சனி பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட காலச்சக்கரத்துல 11வது இடத்துல இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு பரமபதத்துல இருக்கிற ஏணியில ஏறி வெற்றி கனியை பறிப்பதை போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறதான் போறீங்க அப்படின்றத ஆணித்தனமா சொல்லும் மாசம் தான் அந்த ஆணி மாசம். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு குஷியையும் குதூகலத்தையும் அளிக்கும் மாசம் தான் இந்த மாசம். ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போது இந்த ஆணி மாசம் அப்படின்னு சொல்லாங்க. மாற்றம்னா இந்த வேலையில, தொழில்ல, பண வரவுல, சொத்து விஷயங்கள்ல, படிப்புல, உடல் நலத்துல, திருமணம், குழந்தை பிறப்பு, இல்லறம், காதல், வேற இடத்துக்கு வேலை கிடைக்கிறது, வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, வேற ஊர்ல கிடைக்கிறது, வெளிநாட்டுல கூட வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த கிரகங்கள் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்க. கிரகங்கள் அப்படின்னு பார்க்க போனாக்கா அதிமுக்கியமான கோள்களான குரு பகவான், சனி பகவான், ராகு மற்றும் கேது பகவான்கள், சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய அதிமுக்கியமான கிரகங்களுடைய கோல் சாரங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு, இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த கிரகங்கள் தருது, எந்த கிரகங்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கு, பாதகமா இருக்கு, யார்கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இத பத்தின ரிசர்ச் ஃபுல்லா பண்ணி அதுல உங்களுக்கு நல்லது கொடுக்கும் கிரகம் எது, எதை நீங்க பண்ணா எது கிடைக்கும் அப்படின்ற பலனை இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா இந்த ஆணி மாசத்துல கும்பராசிக்காரர்களுக்கு அதிமுக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துபவர் அசுரன், ராட்சசன், ராகு பகவான் தாங்க. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். முக்கியமா இந்த ஆணி மாசம் பிறக்கிறதே ஜூன் மாசம் 15ஆம் தேதி 2026வது வருஷத்துல. ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுல புதிய சிந்தனைகள், புதிய வாய்ப்புகள் மற்றும் திடீர் மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க, அதுல ஃபெயில் ஆயிருக்கலாம். நிறைய ஐடியாஸ் கொடுக்குற ஆள் தான் நீங்க கும்பராசிக்காரங்க. நீங்க கொடுக்குற ஐடியாவால மத்தவங்க பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா உங்களுடைய ஐடியாஸ் உங்களுக்கு பெரிய அளவு பலன் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு போன 10 வருஷமா கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்போ உங்களுடைய சிந்தனைகள் மூலமாகவே, உங்களுடைய ஐடியாஸ் மூலமாகவே லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 2வது இடத்துல மீன ராசியில இருக்காரு. அதனால என்னதான் உங்களுக்கு 7.5 சனி பகவானாக இருந்தா கூட வருமானம் சூப்பரா இருக்குங்க. அதே நேரம் செலவுகளும் ஈக்குவலா இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வரவு 8 செலவு 10 அதிகம் 2 அப்படின்னு இருந்த நிலை மாறி வரவு 8 செலவு 8 அப்படின்ற மாதிரி தான் ஈக்குவலா இருக்கு. அதை நீங்க சுப செலவுகளாக மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எதிர்காலத்துல அது எல்லாமே ஒரு சேவிங்ஸா, ஒரு நல்ல ப்ராஃபிட்டா வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 6வது இடத்துல கடகராசியில இருக்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன், இந்த பேச்சு திறமை சூப்பரா இருக்க உதவும். உங்களுடைய வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சமூக தொடர்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில இருந்து 3வது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க. 4வது இடத்துல சூரியன் மற்றும் சந்திர பகவான் இருக்காங்க. இதுதான் கொஞ்சம் டிராபேக். ஏன்னா இந்த மாசம் பிறக்கும் போதே அமாவாசை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில பிறக்குது. உங்களுடைய ராசியில இருந்து 5வது இடத்துல புதன் பகவான் புத்திகாரகன் இருக்காரு. 6வது இடத்துல சுக்கிரன் மற்றும் குரு பகவான் இருக்காங்க. இது சூப்பரான இணைவு. அதுவும் சந்திர பகவான் வீட்டுல இருக்கிறது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். கட்டாயமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். 7வது இடத்துல கேது பகவான் இருக்காரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மாசம் உங்களுக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த மாசத்துல இந்த கோல் சாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா புதிய வாய்ப்புகள் கட்டாயம் வந்தே தான் தீரும். ஆனா எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் தெளிவா எடுக்கணும், அலசி ஆராய்ச்சி எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கிய கரு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பாதி பேருக்கு, மீதி பேருக்கு வேலையே இல்ல அப்படின்ற நிலை மாறி ஓரளவுக்கு சம்பளம் வர அளவுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பதற்கு மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காம நீங்களே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு வருமானம் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் நல்ல மாற்றங்கள் அமையுங்க. பிகினர் லெவல்ல இருந்தவங்களா இப்போ அவங்களுடைய டெசிக்னேஷன் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஊதிய உயர்வு நிறைய பேருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய டீமுக்கு போறது, புதுசா ப்ராஜெக்ட்டுக்கு போறது, புதிய என்விரான்மெண்ட்ல போய் இருக்கிறது, வேற ஊருக்கு போறது, வேற நாட்டுக்கே போறது அப்படின்ற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான், ராகு பகவான், சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. உங்களை சந்தோஷமா வச்சு பாருங்க. குரு பகவான் அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா குரு பகவான் சந்தோஷமான இடத்துல இருக்காரு. அவர் உங்களுடைய தொழில் வேலையில முன்னேற்றத்துக்கான அதிமுக்கியமான இடத்தை பார்க்கிறாரு. அதனால அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி இவங்க ஒண்ணு ட்ரை பண்ணிருப்பாங்க. சும்மா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ எப்பயோ அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூல இருந்து கால்ஸ் வந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா நீங்களே ஒரு ஷாக் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்கு.
ட்ரை பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலையில நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அதே நேரத்துல புதுசா இன்னொரு இடத்துல இருந்து வேலை கொடுக்குறாங்க, அதுல இதோட சம்பளம் நிறைய வருது அப்படின்னாக்கா ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாம பக்காவா ரிசர்ச் பண்ணி எது நல்லது எது கெட்டது, எந்த இடத்துல சம்பளம் நிறைய வருது, சம்பளம் கம்மியா இருந்தாலும் இந்த இடத்துல நிம்மதி இருக்கே, அங்க இருக்குமா, அங்க போனா உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குமா, இந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா, போறோம் ஒரு 6 மாசம் கழிச்சு வேலையை விட்டு அமிச்சிடாம இருக்குமா அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை இப்ப வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா தாராளமா நீங்க புதிய வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விடாதீங்க, புதிய வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இருக்கிற வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி, வியாபார முன்னேற்றம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, தொழில் செய்யறவங்களுக்கு இனோவேட்டிவான ஐடியாஸ் எக்கச்சக்கமா உருவாங்க. இந்த ஐடில இருக்கிற ஐடி டெக்னாலஜி, ஆன்லைன் பிசினஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு சின்னதா ஸ்டார்ட் அப் வச்சிருக்கீங்க, நார்மலா மார்க்கெட்டிங் பண்றீங்க, பேசுறதே தொழிலா வச்சிருக்கீங்க, இந்த புரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட் மாதிரி பண்றீங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க, இந்த எண்ணெய் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க, அது சாப்பிடுற எண்ணெயா இருந்தாலும் சரி, பெட்ரோல் பங்க் மாதிரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல வரதெல்லாம் கண்டிப்பா நல்லா தான் இருக்க போது. இப்போ கூடவே ஜூலை மாசத்துல சனி பகவான் வக்ரமா போறாரு, அந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அதை பத்தி வீடியோ நான் சீக்கிரமா போறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் பிளானிங் ரொம்ப முக்கியங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கை கட்டினது வாய் கட்டலையே, ஜெயிக்கிற மாதிரி போயிட்டோம், கடைசியில தோக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க பிளான் பண்ணி எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா அதுல கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த டிரான்ஸ்பரன்சி, ஒளிவு மறைவு இல்லாம தெல்ல தெளிவா கண்ணாடி மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது கணக்கு வழக்கா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா இருந்தாலும் சரி, பணம் விஷயமா இருந்தாலும் சரி, கணக்கு வழக்குகளா வாரம் ஒரு முறை பார்த்துட்டு கையொப்பம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு லாபம் வருது, வருமானம் இருக்கு, சரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கலாமா, சொத்துகள் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா, புதுசா ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. உங்களுடைய டீல் சில நேரம் தாமதம் ஆகலாம். ஆனா ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, இதை நீங்க ஒரு லாங் டேர்ம்காக யூஸ் பண்றீங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இதுல ஏதாவது லாபம் வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது ப்ராஃபிட் வருமா அப்படின்னாக்கா பாஸ் இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் காலம் கிடையாது. அதனால எதா இருந்தாலும் சரி அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் வரணும், அதுக்காக நான் ஒரு கடனை வாங்குறேன், வட்டிக்கே வாங்குறேன், அதை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வெள்ளி வாங்குறதா இருந்தாலும் சரி, பெரிய ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் பேசினாங்க, குருஜி இந்த மாதிரி நான் கோல்ட் ரேட் சில்வர் ரேட்லாம் ரொம்ப அதிகமா வரத பார்த்துட்டு என்னுடைய கிரெடிட் கார்டு வேல்யூ கொஞ்சம் அதிகம் தான், அதை வச்சு நான் ஒரு 2 கிலோ வெள்ளி வாங்கிட்டேன், நான் வாங்கின நேரத்திலேயே ஒரு 2-3 நாள்லயே அதோட ரேட் அப்படியே பாதியா குறைஞ்சிருச்சு, நான் வாங்கும்போது 405 ரூபாய், இப்போ அதோட ரேட்டு 270 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் பேசினாங்க. அதை எப்படி அடைக்கிறதுனே தெரியல, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ண, அவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட் வந்துச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால எதுவுமே ஷார்ட் டைம்ல கடனை உடனே வாங்கி ஏதாவது பண்ணோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அப்படியேப்பட்ட லக்கியான காலகட்டம் உங்களுக்கு இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை 3 லட்சம் மாதிரி இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, ஆனா திடீர் அதிர்ஷ்டம் இப்போ கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? கல்வி, படிப்பு, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. சுக்கிர பகவான் சூப்பரா குரு பகவான் கூட இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வித்தியாசமான கோணத்துல பாப்பீங்க, யோசிப்பீங்க, செய்வீங்க, சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜி, ரிசர்ச், இனோவேஷன் தொடர்பான படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரம் ஒரு சிலருக்கு கவன சிதறல்கள் ஏற்படலாம், வேற ஏதாவது தேவையில்லாத விஷயத்துல போக்கஸ் பண்ணுவாங்க, அதனால கெட்ட பெயர் வராம பாத்துக்கோங்க. ஒருவேளை அதுல கெட்ட பெயர் வந்துச்சு அப்படின்னாக்கா அதையே நினைச்சு படிப்பை கெடுத்துக்காம படிப்புல போக்கஸ் பண்ணுங்க. எந்த விஷயத்திலுமே பெருசா இன்வால்வ் ஆகாதீங்க. மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி பெருசா எதிர்பார்க்காதீங்க. படிப்பை தவிர மற்ற விஷயத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? படிப்பு உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. உடல்நலனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தூங்க முடியாம பிரச்சனை, அதிகமா யோசிக்கிறது, இந்த 3 விஷயங்கள் உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தூங்கல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மனிதன் நைட்டு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறான் அப்படின்னா தான் பகல் ஃபுல்லா
நீங்க வேலை செஞ்சீங்க இல்லையா, அதுல உங்களுடைய பாடியில இருக்கிற ஏற்பட்ட டிப்ரிசியேஷன் எல்லாத்தையுமே புதுப்பிச்சு ரெஜினிவேட் பண்ணி மறுநாள் உங்களை ஃப்ரெஷ்ஷா சார்ஜ் பண்ண செல்போன் மாதிரி உங்களை ஓட வைக்கும், வேலை செய்ய வைக்கும். சரியா நீங்க தூங்கல அப்படின்னாக்கா செல்போன்ல பேட்டரி சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் எப்படி ரொம்ப ததிகினத்துவம் போடணும்ல அந்த மாதிரி உங்களுடைய உடலும் இருக்கும். அதனால தூக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் லாபம் கொட்டினாலும் சரி, தூக்கம் ரொம்ப மஸ்ட். தூக்கம் விற்று தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை அப்படின்ற மாதிரி தூக்கத்தை வித்துட்டு கட்டில வாங்கி யார் சந்தோஷமா இருக்க போறாங்க? யோசிங்க. நம்ம எதுக்காக ஓடுறோம் அப்படின்னு தெரியாமயே நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். முக்கியமா கும்பராசிக்காரங்க. ஏன்னா என்கிட்ட பேசினவங்களே கும்பராசிக்காரங்க அவ்வளவு சந்தோஷமா இல்லங்க. வேலை செய்யறாங்க, உழைக்கிறாங்க, மாடு மாதிரி குடும்பத்துக்காக கொடுக்குறாங்க. குடும்பத்துல இருந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு அதே பாசம் கிடைக்குது அப்படின்னாலும் பெரிய கொஸ்டின் மார்க் நின்னுட்டே இருக்கு. இவங்க சந்தோஷமா இருந்துட்டாங்களா, இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணாங்களா அப்படின்னாலும் பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாம் இருக்கு. பார்த்து வேலை செய்யுங்க, தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்குங்க, சந்தோஷமா இருங்க. இந்த மாசத்துல கும்பராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அவசர முடிவுகளை கட்டாயம் தவிர்த்தே ஆகணுங்க. கன்ஃபியூஷன்ல எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. உறவுகள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாம பாத்துக்கங்க. ஓவர் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவைப்பட்டவங்க மெடிடேஷன் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. ஒரு 36 நிமிஷம் அங்க உட்கார்ந்து இருங்க. கடவுளை பத்தி யோசிங்க, உங்களுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிங்க, எதிர்கால முன்னேற்றத்தை பத்தி யோசிங்க. கட்டாயமா நல்ல விஷயங்கள் நடக்கும். அது என்ன 36 நிமிஷம் அப்படின்னாக்கா அதை பத்தின டீடைல் நான் சீக்கிரமா சொல்றேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய தாந்திரிக விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன். இப்ப டைம் இல்ல இந்த வீடியோல ஆட் பண்றதுக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பரிகாரம் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்துல ராகு பகவானையும் துர்கை அம்மனையும் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சனிக்கிழமைகள்ல நவகிரகத்துல சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. மொத்தத்துல பார்க்கும்போது இந்த ஆனி மாசம் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அவற்றை சரியாக தேர்வு செய்வதே வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். பக்கவா பிளான் பண்ணி எதுல இறங்கினாலும் வெற்றி நிச்சயங்க. கும்பம் குதூகலம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க. அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.